ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்திலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். இந்த நல்ல நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய மாதத்திற்கு பிரவேசிக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதங்களை அருள்வாராக. இந்த நாளுக்குரிய செய்தியானது ஒவ்வொரு சபைக்கும் நான் கொடுக்க விரும்புகிறேன். சபை விசுவாசிகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் ஊழியம் செய்கிறவர்களுக்கும் இதை கொடுக்கிறேன். முக்கியமாக சர்ச்சஸ்க்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வேத வசனம் விருத்தி அடைந்தது, சீஷர் தொகை பெருகிற்று, ஆசாரியர்கள் கீழ்ப்படிந்து விசுவாசித்தார்கள். வேத வசனம் சபையிலே பெருகியது, வளர்ந்தது. அப்படிப்பட்ட சர்ச்சு தான் எழுப்புதல் சர்ச். அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஜெபத்திலும் வேத வசனத்தில் போதிப்பதிலும் நாங்கள் இருக்கிறபடியால் 7 பேர் அவங்க தெரிந்து கொண்டு அபிஷேகம் பண்ணுறாங்க. இதற்கு பிறகு நடக்கிற ஒரு அற்புதம் தான் இந்த வார்த்தை. வேத வசனம் போதிச்ச போது விருத்தி அடைச்சிச்சு. இன்னைக்கு காஸ்பல் சபைக்குள்ளேயும் இருக்கணும். நிறைய விசுவாசிங்க இன்னைக்கு கர்த்தரை பற்றி அறிவில்லை, வேத அறிவில்லை, சர்ச்சு வசனத்தில் க்ரோ ஆகுறது இல்லை. நிறைய பேர் பாட்டு 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 கொண்டாட்டம், டான்ஸு, அதை விரும்புகிறாங்களே உடைய செய்தியை நிறைய பேர் கேட்கறது கிடையாது. எப்போ சத்திய வசனம் சபைக்குள்ள விருத்தி ஆகுதோ வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். அதை இன்னைக்கு நிறைய பேர் பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி கூட்டங்கள்லாம் நடத்துறது கிடையாது. சுவிசேஷ கூட்டங்கள் நடத்துறது கிடையாது. ஆவிக்குரிய கூட்டங்கள் நடத்துறது கிடையாது. மற்ற நல்ல அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகளை கூப்பிட்டு பயன்படுத்துவதில்லை. நல்ல போதகர்களை பயன்படுத்துவதில்லை. அவங்களே பிரசங்கம், நிறைய பிரசங்கங்களில் வளர்ச்சி அடையாத பிரசங்கங்கள். சில சபைகளெல்லாம் வசனமே கிடையாது. அப்படிப்பட்ட சபைகள் க்ரோ ஆக முடியாது. அப்படிப்பட்ட சபைகள் வளர முடியாது. இன்னைக்கு 2.5 மணி நேரம் வர்ஷிப்பு சபைகள் ஏதோ ஏனோதானான்னு ஒரு செய்தி, ஏதோ ஒரு சாட்சி கொடுக்குறாங்க, அவ்வளோதான். வசனத்தை விதைக்கும் போது தான் சபை வளரும். இன்னைக்கு நிறைய சர்ச்சு க்ரோத் ஆகலை, சர்ச்சு எழுப்புதல் அடையலை, விசுவாசிகளும் நிறைய இது அப்படியே தான் இருக்கிறாங்க. எழுப்புதல் அடையலை, உயிர் மீட்சி அடையலை. சபைக்குள்ள ஒரு உருவாக வேண்டும். இந்த வசனம் போதிச்சதுனால தான் ஸ்தேவான் விசுவாசம் உள்ளவனாக மாறினான். 8வது வசனம் சொல்லுகிறது, அவன் பரிசுத்த ஆவியிலே நிறைந்திருந்தான் என்று விசுவாசம் உள்ளவனாக இருந்தான். இந்த வசனம் விருத்தி எப்போ அடையும் போது நமக்குள்ள விசுவாசம் பெருக ஆரம்பிக்கிறது. விசுவாசிகளுக்குள்ள வசனம் விதைக்கப்படும். நீங்க நிறைய விசுவாசிகளும் வசனத்தை கேட்கறது கிடையாது, நம்புறது கிடையாது. ப்ராஃபஸியை நம்புறாங்க. விடுதலை வேணும், சுகம் வேணும், அற்புதம் வேணும். நிறைய பேர் இன்னைக்கு நிறைய சர்ச்சில் வசனத்துக்கு இடம் கிடையாது. கடைசி காலம், பஞ்சகாலம் வருது. உணவினால் வருகிற பஞ்சம் அல்ல, ஆமோஸ் தீர்க்கதரிசி மூலமா சொல்ற, உணவினால் வருகிற பஞ்சம் அல்ல, தண்ணீரினால் வர பஞ்சம் அல்ல, வசனம் கேட்கக்கூடாத பஞ்சகாலம் வரும். அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். அதே சமயத்தில் இந்த வசனத்துல சொல்லுகிற சீஷர் தொகை பெருகிச்சு, வளர்ந்துச்சு. சபை வளர்றதுக்கு அடையாளம் நிறைய பேரை விசுவாசிகளே சீஷர்களா மாற்றுவார் ஆண்டவர் சொல்லுகிற. சீஷராக்க இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள ஊற்றப்படுவது எப்போது? தீர்க்க தரிசன வார்த்தைகள், இந்த சத்தியங்கள் சபைக்குள்ள வளர ஆரம்பிக்கும் போது இந்த வார்த்தை உயிர் மீட்சி அடையச்சு. அதே போல நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். அந்த ஆசாரியர்களும் கீழ்ப்படிச்சாங்கன்ற, ஆசாரியர்னா பரிசுத்தவான்கள், விசுவாசிச்சு கீழ்ப்படிச்சாங்க, ஆண்டவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிச்சாங்க. இன்றைக்கு
ஊழியக்காரர்களும் நிறைய பேர் இன்னைக்கு கீழ்ப்படியறதில்லை. ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவங்க சுயம்தான். இன்னைக்கு சத்தியம் விதைக்கப்படணும். சத்தியம்தான் அஸ்திபாரமே, சபைக்கு ஆதாரம் என்று சொல்லப்பட்டிருக்குது. இந்த வசனத்திற்கு பிறகு பிலிப்பை தேவன் எழுப்பினான், ஸ்தேவானை கர்த்தர் எழுப்பினான். ஸ்தேவான்களும் பிலிப்புகளும் கடைசி காலத்தில் எழுப்ப வேண்டும். அதற்கு சபையில் என்ன வேணும்? வசனம் விருத்தி அடையணும். பாட்டு, டான்ஸு, கொண்டாட்டம், சும்மா கதைங்க, இதெல்லாம் காலத்தில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு பெந்தகோஸ்து சபைகளிலே எவ்வளோ காரியங்கள் இன்றைக்கு இதாக இருக்கிறது. இன்னைக்கு சர்ச்சஸில் நிறைய பேர் பிரசங்க நேரங்களில் தூங்குறவங்க உண்டு. பயம் கிடையாது, பக்தி கிடையாது, ரட்சிப்பு கிடையாது, விடுதலை கிடையாது. நிறைய பேர் இன்னைக்கு நிறைய சர்ச்சுக்கு வர்றாங்க தான், பேர் ரட்சிக்கப்படுறதில்லை. வசனம் தான் ரட்சிக்க முடியும், மனம் திரும்ப செய்ய முடியும். அதனால் வசனம் விருத்தி அடையணும். பிலிப்புகளும் ஸ்தேவான்களும் கடைசி காலத்தில் எழுப்ப வேண்டும். சீஷர் தொகைகள் பெருக வேண்டும். ஆசாரியர்கள் விசுவாசித்து கீழ்ப்படிந்தார்கள். ஸ்தேவான் பரிசுத்தாவிலே நிறைந்து விசுவாசம் உள்ளவனாயிருந்தான். பிலிப்பு 8ஆம் அதிகாரத்திலே சமாரியால பெரிய ரட்சிப்பை கொண்டு வந்தார், பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தார். கடைசி காலத்து அப்படிப்பட்ட சர்ச்சா மாறுவோம், அப்படிப்பட்ட பாஸ்டர்ஸா எழும்புவோம். போதிக்கிற ஊழியம், டீச்சிங் மினிஸ்ட்ரி தேவை. பக்தி விருத்திக்கான செய்திகள் தேவை. இன்னைக்கு சபையிலே பரிசுத்தத்தை போதிக்கிற சபைகள் வேண்டும். இன்னைக்கு ஊழியத்தை செய்க, வசனத்தை விதைங்க, டீச்சிங் கொடுக்க. ஒவ்வொரு வாரம் ஆராதனைகளை டீச்சிங் பண்ணுங்க, டீச்சிங் கொடுங்க, வேர்ட் ஆஃப் காடை கொடுங்க. வேர்ட் ஆஃப் காட் இஸ் த இம்பார்ட்டன்ட். அதை முக்கியத்துவப்படுத்துங்க. கர்த்தர் கண்டிப்பாக சபை விருத்தி அடையும்படி செய்வார், ஆசீர்வதிப்பார். அவருடைய இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்டதுதான் சபை. அது வளர்ந்து பெருக தேவன் கிருபை செய்வார். ஆமென், ஆமென், ஆமென்.